இந்தியன் 3 டைரக்ட் ஓடிடி போச்சுன்னா கிட்டத்தட்ட சங்கருடைய சகாப்தமே முடிஞ்ச மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். சங்கர் என்ன சொல்கிறாருன்னா 80 கோடி ரூபா தேவைப்படும், அதை ரெடி பண்ணுங்க, நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த 80 கோடியில் சங்கருடைய 35 கோடி சம்பளமும் அடக்கம். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் மதகஜராஜா இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுக்கு காரணமே யோகி பாபு தான். நான் இப்படி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பட் அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். என்னென்னா, சூரி வந்து ஆரம்பத்தில் ஒரு காமெடியன் மாதிரி தெரிந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து ஒரு சரியான நகைச்சுவை வரலை. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் தப்பு தப்பாக இங்கிலீஷை உச்சரிப்பது தான் காமெடின்னு நினச்சிக்கிட்டு அவர் மொக்க போட ஆரம்பிச்சு வடிவேலை வச்சு தொடர்ந்து வெற்றி அடைந்து ஒரு கட்டத்தில் இவர் சந்தானத்தை யூஸ் பண்ணதுனால வடிவேலு வந்து இவரோட சண்டை போட்டு இனிமேல் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு போயிட்டார். வடிவேலுக்கு வந்து தலைக்கணம் உச்சத்துக்கு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் மாறிட்டார். காமெடினா நாம தான், நம்மளை விட்ட ஆளே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷ்பு வந்து இவர்கிட்ட கெஞ்சுறாங்க, கெட் அவுட்டுன்னு சொன்னார் வடிவேலு. அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீ எப்போ வாழ போற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒவ்வொரு ரசிகர்களையும் செவுட்டில் அரைஞ்ச மாதிரியான ஒரு கேள்வி. பொங்கல் ரிலீஸில் வந்து விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் விலகுனனால இந்த சின்ன படங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ ஒரு பெரிய படம் விலகுச்சுன்னா இத்தனை சின்ன படங்கள் வருது அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்குல்ல சார். அப்போ அந்த பெரிய படங்கள்லாம் வந்து எத்தனை சின்ன படங்கள் நசுக்குதுன்ற மாதிரி ஒரு கணக்கு தான் பார்க்க முடியும். இல்லை, அது உண்மைதானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பொதுவாகவே எல்லா தொழிலுமே உண்டு. ஒரு வலிமையான ஒருத்தவன் என்னன்னா ஒரு எளியவர்களை வந்து போட்டு நசுக்கி தான் அந்த இடத்த அடைவாங்க. அதுதான் யதார்த்தம். நாட் ஒன்லி சினிமா, அது எல்லா துறையிலையுமே இருக்குது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். நான் கூட பல பேட்டிகளில் சொல்லுவேன். இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா போத்தீஸில் கூட்டம் இருந்தால் மட்டும் பத்தாது, அங்கே இருக்கிற பிளாட்ஃபார கடையிலையும் அதே மாதிரி மக்கள் பொருட்களை வாங்கும்போது தான் அது ஒரு சரியான வியாபாரமாக இருக்கும். போத்தீஸுக்கும் கல்லா கட்டியிருப்பாங்க, அவர் வாசலில் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கடையிலையும் நல்லா வியாபாரம் நடந்து அவருக்கு ஏற்ற ஒரு லாபமும் கிடச்சிருக்கும். அதுதானே ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குன்னா போத்தீஸில் மட்டும் கூட்டம் இருக்குது, மற்ற கடையிலலாம் ஆளே இல்லைங்கிற நிலமை தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களும் அந்த படத்துக்கு தான் போவாங்க, மற்ற படத்துக்கெல்லாம் வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இதனால தான் பெரிய படங்கள் வந்தாலே சின்ன படங்கள்லாம் ஒரு தெரிச்சு ஓடுகிற சூழல் வந்து இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், விடாமுயற்சின்னு ஒரு படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னு அறிவிப்பு வந்தவுடன் பல படங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க டேட்டை வந்து அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு வீரதீர சூரன் பொங்கலுக்கு திட்டமிடப்பட்ட ஒரு படம், அந்த படமே அப்படியே நகர்ந்து போயிடுச்சு. இந்த மாதிரி பல படங்கள் நகர்ந்து போய் அந்த படம் மட்டும் வருவதாக இருந்தது. திடீர்னு கடைசி நேரத்தில் அந்த படம் பின்வாங்கியதால் 24ஆம் தேதி வர வேண்டிய நேசிப்பாயா கூட பொங்கலுக்கு வர ஆரம்பிச்சது. இது மாதிரி பல படங்கள் வந்தது. ஆனால் என்ன அங்கே பெரிய துரதிஷ்டம் அப்படின்னா, ஒரு பெரிய படம் விலகும் போது நிறைய சின்ன படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் அதில் எத்தனை படங்கள் வெற்றி அடைகின்றன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னென்னா, இப்போ விடாமுயற்சி போனதால் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆனது, அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனால் மக்களிடம் இது மாதிரி எல்லா படங்களையும் வரவேற்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இல்லை. இதில் எது பெரிய படம், அந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, கூட வந்த மற்ற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்காது. தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாளே அந்த படத்தை தூக்கிடுவாங்க, இல்லைனா வேற ஒரு ஷோவுக்கு தள்ளிட்டு ரெகுலர் ஷோவுக்கு அந்த பெரிய படத்துக்கே தியேட்டரை கொடுத்துருவாங்க. இதன் காரணமாகவும் இந்த சின்ன படங்கள் தோற்று போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இப்போ விடாமுயற்சி மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள், முக்கியமாக மக்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய படங்களை தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகையில் ரிலீஸ் பண்ண அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அதை எல்லாமே சின்ன படங்களுக்கு ஒதுக்கிட்டு இவங்க வந்து ஒரு நார்மலான நாட்களில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கு. பாருங்கள், விஜய் நடித்த படமாக இருந்தாலும், அஜித் ரஜினி நடித்த படமாக இருந்தாலும், எந்த நாளில் அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாள் ஒரு பண்டிகை நாளாக மாறிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து பண்டிகை நாட்களில் வந்து கல்லா கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இந்தியன் 3 என்ன நிலைமையில் இருக்குது, அது எப்போ ரிலீஸ் ஆகும்? அதான் இந்தியன் 3 ஏற்கனவே படப்பிடிப்பு நடத்திருக்காங்க. இன்னும் சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் என்ன சொல்கிறாருன்னா 80 கோடி ரூபா தேவைப்படும், அதை ரெடி பண்ணுங்க, நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த 80 கோடியில் சங்கருடைய 35 கோடி சம்பளமும் அடக்கம். இப்போ லைக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா 80 கோடியெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் 35 கோடியை ரைட் ஆஃப் பண்ணுங்கள், ஏன்னா எங்கள் இந்தியன் 2 பெரிய ஃப்ளாப்பு, ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் உங்கள் சம்பளத்தை ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு இவர் ஒத்துக்கலை. அதனால தான் இவங்க
கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேம் சேஞ்சர் படத்துக்கே ஒரு ரெட்டு போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. கடைசியாக என்னென்னா ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் ஒரு சந்திப்பு நடந்தது. என்னென்னா கமல்ஹாசனும் சங்கரும் வீடியோ காலில் வந்தாங்க. இங்கே செண்பகமூர்த்தி லைக்காவெலாம் இருந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, கமல்ஹாசன் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு இந்த அன்பறிவு படம்ன்றதா இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்தியன் 3க்கு வந்து அவர் டேட் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது சங்கர் வந்து சிக்கனமாக படத்தை எடுத்து கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் வராதிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் படத்தை எடுத்து கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அன்றைக்கு இவர்கள் பேசியபடி எல்லாருமே நடந்து கொண்டால் அடுத்து இந்தியன் 3 சீக்கிரமே முடிந்து ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை இந்தியன் 2ஓட பாதிப்புனால வந்து இந்தியன் 3 வந்து டேரெக்டாக ஓடிடி தான் ரிலீஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கர் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக அது தியேட்டருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது கண்டிப்பாக தியேட்டருக்கு தான் வருமா? இல்லை, ஆக்சுவலி அப்படி ஒரு முயற்சி நடந்தது. என்ன காரணம்னா, லைக்கா தரப்பில் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ சங்கர் வந்து 80 கோடி ரூபா கேட்குறாரு, அது வந்து நமக்கு ஒரு கூடுதல் செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து அது படம் ஓடலைன்னா இன்னும் சிக்கலாகிடும். அதனால் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது, நீங்கள் அதை வந்து அப்படியே தொகுத்து ஒரு படமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் ஓடிடியாக ரிலீஸ் பண்ணிடலான்னு இவங்க பிளான் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில ஓடிடி நிறுவனங்களிடம் பேசி ஒரு பெரிய தொகையை வந்து இவங்க ஆஃபர் பண்ணாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்தது. ஆனால் என்னென்னா இது எதுவுமே சங்கருக்கும் தெரியாது, கமலுக்கும் தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த தகவலை நாங்கள் தான் பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமல் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் ஓடிடி போனால் நான் வந்து டப்பிங் பேச மாட்டேங்கிற மாதிரி கமல் தரப்பு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சங்கருக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. ஏன்னா இந்தியன் 3 டைரக்ட் ஓடிடி போச்சுன்னா கிட்டத்தட்ட சங்கருடைய சகாப்தமே முடிஞ்ச மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இது வந்து தியேட்டருக்கு வந்தே ஆகணும், அப்படி இருந்தால் தான் நான் படத்தை முடிச்சு கொடுப்பேங்கிற மாதிரி அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து சரி ஓகே தியேட்டருக்கே நம்ம போவோம், பட் எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் படத்தை முடிச்சு கொடுங்கிற அளவுக்கு லைக்கா சொன்னதுனால இப்போ அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் வின்னர் எதுவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த திரையுலகை பொறுத்த வரைக்கும் மதகஜராஜா தான் வின்னர், அதில் எந்த மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் ஒரு 3 நாளில் 13 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் தானே வின்னராக இருக்க முடியும். ஸோ வணிக ரீதியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் வின்னரு. அதே நேரம் தரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மதகஜராஜாவெல்லாம் நம்ம கொண்டாடவும் முடியாது, அப்படி ஒரு இடத்தையும் அந்த படத்துக்கு கொடுக்க முடியாது. அதில் ஒரு பெட்டரான படமாக நம்ம வணங்கான சொல்ல முடியும். இப்போ மதகஜராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 12 வருஷம் ரிலீஸ் ஆனாலுமே மக்கள் வந்து அதோட வரவேற்பை வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து சந்தானத்தோட காமெடி வந்து இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் மதகஜராஜா இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு காரணமே யோகி பாபு தான். நான் இப்படி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும், பட் அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ சந்தானமெல்லாம் காமெடியனாக இருக்கும்போது அந்த 12 வருடங்களுக்கு முன்பு அப்படி ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். அதில் பல படங்களில் சந்தானம் இருப்பார். படங்கள் பார்த்திங்கன்னா கலகலன்னு இருக்கும், மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த படங்கள்லாம் கமர்ஷியலாகவும் ஓடியது. இன்னொரு பக்கம் சந்தானத்துக்கு நல்ல பேர் கிடச்சிது. எந்த அளவுக்கு அப்படின்னா நாம் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை சந்தானத்துக்கே வருகிற அளவுக்கு அந்த படங்கள்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் தயாரான படம் தான் மதகஜராஜா. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் இந்த படம் திட்டமிட்டபடி அதே நாளில் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த வெற்றி கிடச்சிருக்காது. என்ன காரணம்னா அன்னைக்கு வந்து எல்லா படத்திலும் இருக்கிற அந்த அதிரடி காமெடி இந்த படத்துலையும் இருக்குது. அப்போ ஒரு 10ஓடு 11 கூட போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரி ஒரு பக்கம் கதாநாயகனாகி, சந்தானம் ஒரு பக்கம் கதாநாயகனாகி, அப்புறம் இந்த காலத்தின் கோலம்ங்கிற மாதிரி யோகி பாபுவெல்லாம் இன்றைக்கி காமெடியனாக மாறி தமிழ் சினிமாவில் இருக்காங்க. தமிழ் சினிமாவிலையும் காமெடி பார்த்திங்கன்னா வறண்டு போச்சு. இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்க்கையிலும் காமெடி வறண்டு போனதுனால மக்கள் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது மக்கள் வந்து அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரசித்து கொண்டாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு வெற்றி படமாக மாறிடுச்சு. அதனால் இப்போ யோகி பாபு போன்றவர்கள் ஒரு நல்ல காமெடியை கொடுத்துருந்தால் இந்த படம் கூட மக்களுக்கு சாதாரணமாக தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் யோகி பாபு காமெடியை ரசிச்சிருக்கோம், இது என்ன மொக்க காமெடின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை யோகி பாபு போன்றவர்கள் மொக்க காமெடியை கொடுப்பதால் இந்த காமெடி வந்து ஒரு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வெற்றிக்கே அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து காமெடிக்கும் காமெடியனுக்கும் பஞ்சமாக இருக்குது அப்படி பார்க்கலாமா? நிச்சயமாக எல்லா காலத்திலும் காமெடியனுக்கும் காமெடிக்கும் தமிழ் சினிமாவில் பஞ்சம் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் என்ன பண்ணுன்னா அந்த குறையை அந்த பஞ்சத்தை போக்குற மாதிரி அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில காமெடியன்கள் வந்து அவர்களுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகி ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க தமிழ் சினிமாவில் ரோல் பண்ணுவாங்க. கவுண்டமணி, செந்தில்,
வடிவேலு, அதுக்கப்புறம் விவேக், சந்தானம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த யோகி பாபு காலம், அந்த சூரி காலம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு கடுமையான வறட்சி காலம்தான். யோகி பாபுவை பற்றி பேசும்போது நம்ம சூரியை பற்றி சொல்லி தான் ஆகணும். சூரி வந்து ஆரம்பத்தில் ஒரு காமெடியன் மாதிரி தெரிந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து ஒரு சரியான நகைச்சுவை வரலை. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் தப்பு தப்பாக இங்கிலீஷை உச்சரிப்பது தான் காமெடின்னு நினச்சிக்கிட்டு அவர் மொக்க போட ஆரம்பிச்சு அதுவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் தான் சந்தானத்தினுடைய காமெடி வந்து மக்களால் ஒரு பெரிய அளவில் வரவேற்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டார். அவருடைய படத்தை வாங்கவும் ஆள் இல்லை. அவரை வைத்து ஹீரோவாக வச்சு படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களும் இல்லை. இவர் தான் அவருடைய ஒவ்வொரு நண்பர்களே பிடிச்சி மச்சான் நீ தான் ப்ரொடியூசரு, உன் பேரை போட்டுக்கிறேன்ட்டு இவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படம் ரிலீஸ் நேரத்தில் வர்ற லாபத்தை தன்னுடைய சம்பளமாக எடுத்துக்கிறார். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக இவர் காமெடியனாக மீண்டும் நடிக்க ஆரம்பித்தால் இந்த மதகஜராஜா மாதிரி இன்னும் ஒரு 100 படத்தை அவரால் கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து சந்தானம் மறுபரிசீலனை செய்யணும். அதாவது ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருல, அந்த முடிவை அவர் மறுபரிசீலனை பண்ணணும். அதுதான் அந்த மதகஜராஜாவின் வெற்றி நமக்கும் சந்தானத்துக்கும் சொல்கிற செய்தியாக நான் பார்க்குறேன். மதகஜராஜாவோட அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து சுந்தர்சி வந்திருந்தார். அப்போ கூட அவரும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சந்தானம் வந்து ஹீரோவாக நடித்தாலும் என்னோட படங்களில் வந்து அவர் காமெடியான ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஸோ ஒரு டேரக்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றாருன்னா அவர் சந்தானம் வந்து காமெடியனுக்கு வந்து கரெக்டாக இருப்பார், ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆள். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுதார். ஸோ இதை வந்து சந்தானம் வந்து ஏற்றுக்கு மறுபடியும் வர காமெடியான வர வாய்ப்பு இருக்கா? அதாவது சுந்தர்சியுடைய வந்து இந்த கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் சுந்தர்சி வந்து தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னங்கிறது தெரியும். ஒவ்வொரு இயக்குனருக்கும் நம்முடைய வெற்றிக்கான காரணம் என்னங்கிறது எல்லாருமே உணர்ந்து வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலும் அவர்களுடைய திறமையாக இருக்கும். சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றிக்கு காரணம் வந்து காமெடி நடிகர்கள் தான். இவர் பண்ணுகிற சப்ஜெக்டு அதுக்கு பொருந்துகிற காமெடி நடிகர்கள். இன்னும் சொல்லப்போனால் சுந்தர்சி படங்களின் வெற்றிக்கு அந்த படத்தில் நடித்த காமெடியன்கள் தான் காரணமாக இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மணிவண்ணன், வடிவேலு, சந்தானம் அப்படின்னு இந்த நல்ல காமெடியன்கள் இருக்கும் போதெல்லாம் சுந்தர்சி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ஹீரோவானதுக்கப்புறம் இவர் யோகி பாபு மாதிரியான ஆட்களை தேடி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு சுந்தர்சி படங்கள்லாம் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் காமெடியன்களை நம்பி தான் இவருடைய வண்டியே ஓடுது அப்படின்ட்டு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இவர்கள் தான் காரணங்கிறது தெரிஞ்சதுனால அவர் மீண்டும் வந்து சந்தானத்தை கூப்பிடுறாரு. இது வந்து இவருக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே இப்படி தான் வடிவேலை வச்சு தொடர்ந்து வெற்றி அடைந்து ஒரு கட்டத்தில் இவர் சந்தானத்தை யூஸ் பண்ணதுனால வடிவேலு வந்து இவரோட சண்டை போட்டு இனிமேல் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு போயிட்டார். அப்போ என்னன்னா இவர் வடிவேலுக்கிட்ட போய் கெஞ்சினதெல்லாம் எனக்கு தெரியும். கெஞ்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகி தெரியாமல் சந்தானத்தை நான் அடிக்க வச்சுட்டேன், நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்டதெல்லாம் நடந்தது. ஆனால் அத்தனைக்கு பிறகும் வந்து வடிவேலு வந்து சுந்தர்சியை மன்னிக்கவே இல்லை, உங்கள் படத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. குஷ்புவெல்லாம் போய் வடிவேலை சமாதானப்படுத்தி அப்படியும் வடிவேலு சமாதானம் ஆகாமல் தன்னை தேடி வந்த குஷ்புவை சந்திக்காமையெல்லாம் திருப்பி அனுப்பிச்சார். அதெல்லாம் நடந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா காமெடியன்களை நம்பித்தான் நாம் இருக்கோன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கி சந்தானத்துக்கும் அவர் வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். இப்போ வடிவேல் கூட வந்து மறுபடியும் சுந்தர்சி வந்து சேர்ந்து கேங்ஸ்டர் அப்படின்ற படத்தில் நடிக்கிறார். அந்த படத்துக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பு இருக்கும்? பட் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த படத்துக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். என்ன காரணம்னா இன்றைக்கு வடிவேலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அதெல்லாமல் பார்த்திங்கன்னா வடிவேலு ஒரு கேப்புக்கு பிறகு நடித்த எந்த படமே ஒர்க் ஆகலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வடிவேலுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆன போது அவர் மண்டையில் எதையுமே ஏற்றிக்காமல் ஒரு நடிகனாக இருந்தார். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை நடிப்பார். அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வடிவேலுக்கு வந்து தலைக்கணம் உச்சத்துக்கு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் மாறிட்டார். காமெடினா நாம தான், நம்மளை விட்ட ஆளே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷ்பு வந்து இவர்கிட்ட கெஞ்சுறாங்க, கெட் அவுட்டுன்னு சொன்னார் வடிவேலு. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களை எல்லாம் விட நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்ததுனால தான். அப்படி ஒரு எண்ணம் எப்போ வடிவேலுக்கு வந்ததோ அன்னைக்கே அவருடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பொதுவெளிகள் அவர் பேசுகிற பேச்சு, அப்புறம் வடிவேலுடைய அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற அவருடைய சுய முகம், அதுதான் அவருடைய நிஜ முகம். அது குறித்து நம்மை போன்றவர்கள் அந்த மாதிரியான யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் கேட்ட மக்களுக்கு அடடா வடிவேலு திரையில் தான் காமெடியன், நிஜத்தில் பெரிய வில்லன் போல இருக்கே அப்படிங்கிற உண்மை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ மக்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிந்த பிறகு நீங்கள் வடிவேலை வந்து ஒரு அப்பாவியா, ஒரு காமெடியனா, ஒரு சிரிக்க வைக்கிறவனா திரையில் பார்க்கும்போது இவங்க வந்து கம்முன்னு பார்க்குறாங்க. எப்போ நீ தானே அவர் காலி பண்ண ஆள் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பார்க்கும்போது வடிவேலுடைய காமெடிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காமலே போயிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் சுந்தர்சியோட ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு
எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிந்து வடிவேலுடைய அடுத்த இன்னிங்ஸில் மற்ற படங்களுக்கு கிடைத்த ரிசல்ட் தான் இதுக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி மக்கள் என்ன முடிவை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மதகத ராஜாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் விஷால் அவர்கள் இந்த மாதிரி கை நடிக்கிட்டே பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு. ஸோ அதை பற்றி உங்களோட அதாவது அந்த ஈவெண்ட்டில் வந்து தொகுப்பாளினி டிடி சொன்னாங்க, இவருக்கு குளிர்காய்ச்சல்னால தான் கை நடுங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது அந்த விழாவுக்கு வந்தவர்களுக்கும் தெரியும், அந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் தெரியும், அந்த வீடியோவை பார்த்த மக்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படிங்கிறத நாமே ஒரு பல்வேறு நேர்காணலில் சூசகமாக நம்ம சொல்லியிருக்கோம். விஷாலுக்கு ஏதோ ஒரு தலைவலி, தீராத தலைவலி பிரச்சனை இருந்தது, அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, அல்லது அந்த தலைவலியை தாங்க முடியாமல் அவர் ஏதோ சில பழக்கத்துக்கு ஆட்பட்டு அதன் காரணமாக தான் அந்த கை நடுக்கம் அப்படிங்கிற தகவலாம் இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் யாராவது ஒரு தயாரிப்பாளரை இயக்குனரே பார்த்தீங்க அப்படின்னா நலம் விசாரித்தலுக்கு அடுத்து பேசுகிற சப்ஜெக்டே இதுவாக தான் இருக்குது. இது குறித்து நிறைய பேர் சொல்கிற தகவலை வைத்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, விஷாலுக்கு வந்த ஒரு கெட்ட பேட் ஹேபிட் அதுதான் அந்த கை நடுக்கத்துக்கே காரணம். இப்போ இதை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, கரெக்டுங்க, இப்போ வந்த ஒரு ஈவெண்ட்டில் அவருக்கு கை நடுங்கலையே, அப்போ அவருக்கு வந்து குளிர் ஜுரத்தினால தானே அது வந்திருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கை நடுங்காமல் இருந்ததற்கான காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இதை விளக்கமாக சொல்ல விரும்பலை, உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அஜித் அவர்கள் வந்து துபாயில் நடந்த ரேசிங்கில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு. அஜித் இப்படி பேசுவாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேட்டிக்கான காரணம் என்ன? இல்லை, அஜித் வந்து தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, இந்த மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் இந்த முட்டாள் ரசிகனுடைய மண்டையில் அது ஏறவே மாட்டேங்குது. அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா, நீ வந்து அஜித்தை கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு அவரை நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க, அவரே உனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, எப்பா நீ இந்த மாதிரி இருக்காத, உன் வழியை பாரு, உன் குடும்பத்தை பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அஜித் சொல்கிறதே இவங்க கேட்க மாட்டாங்க. அஜித்து தான் இவனுக்கு கடவுள், அஜித்து தான் இவனுக்கு தலை, அஜித்து தான் எல்லாம். ஆனால் அவர் சொல்கிற எதையுமே இவனுக்கு கேட்க மாட்டாருங்க. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று, அஜித் வந்து மீடியாக்களிடமிருந்து நகர்ந்து வந்து வெகு தூரம் போயிட்டார். அதனால் அவருடைய கருத்துக்களை எங்கள் மூலம் சொல்வதற்கான வாய்ப்புங்கிறது இப்போ இல்லாமல் போச்சு. ஸோ இன்றைக்கு ஒரு கார் ரேஸில் வந்து 3வது இடம் வந்த பிறகு அவருக்கு மீண்டும் மீடியாவுடைய தயவு தேவைப்பட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நானும் ஒரு மீடியாவை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா, ஒரு நடிகனாக உங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம், என்ன அன்னைக்கு எங்களோட வந்து நட்பாக இருந்தீங்க, அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி ரேஸில் நீங்கள் ஒரு எல்கேஜியாக இருக்கீங்க, இப்போ மீடியா தேவைப்பட்டு திருப்பி மீடியா பக்கம் வர்றீங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலே நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். என்ன சொல்கிறீங்க, அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீ எப்போ வாழ போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒவ்வொரு ரசிகர்களையும் செவுட்டில் அரைஞ்ச மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பிறகாவது இந்த நடிகர்களுடைய இந்த வெறிபிடித்த கூட்டம் வந்து திருந்துனா உண்மையிலே மகிழ்ச்சி தான். நன்றி. ஓகே சார், நன்றி.